ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவில் நிறைய பேர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். சின்னவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம். இதில் நிறைய நன்மைகளும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன. எந்த மாடல் ஃபோனை பயன்படுத்தினால் உடம்புக்கு மிகவும் நல்லது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வாங்க பார்க்கலாம். நம் அன்றாட வாழ்வில் நெருங்கியவர்களோடு ஃபோன் பேசுவது, வாட்ஸ்அப் உரையாடல் தொடங்கி செய்திகளை உடனுக்குடன் அடுத்தவர்களுக்கு வழங்குவது மற்றும் வங்கியில் பண பரிவர்த்தனை செய்வது என அனைத்துக்குமே இந்த மொபைல் ஃபோன் முக்கிய காரணமாகிவிட்டது. ஆனால் CAAT கணக்குப்படி அதிகமாக ஃபோன் பேசுவோர்கள் கதிர்வீச்சினால், அதாவது ரேடியேஷனால் பாதிக்கப்படுகிறார்கள். மேலும் கதிர்வீச்சு குறைவாக உள்ள மொபைல் ஃபோன் பயன்படுத்தினால் பெரும்பாலான பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். எவ்வளவு நேரம் ஒருவர் அலைபேசி உபயோகிக்கிறார் என்பதை பொறுத்தே இந்த கதிர்வீச்சின் வீரியமும் இருக்கும். மேலும் செல்போன் மாடலை பொறுத்தும் கதிர்வீச்சின் பாதிப்பு மாறுபடும். எனவே அதிக கதிர்வீச்சினை வெளிப்படுத்தாத 2G 3G போன்ற மொபைல் மாடலை உபயோகிப்பது மிகவும் சிறந்தது. அழைப்பின் போது மொபைலுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தொலைவு உள்ளது என்பதும் முக்கியம். உதாரணமாக, ஸ்பீக்கரில் போட்டு பேசும்போதும் ஹெட்செட் போட்டு பேசும்போதும் ஏற்படும் பாதிப்பு மிகவும் குறைவு. ஆனால் காதுக்கு அருகில் மொபைல் வைத்து பேசும்போது அதனுடைய பாதிப்பு மிகவும் அதிகம். எனவே ஹெட்செட் அல்லது ஸ்பீக்கர் பயன்படுத்தி பேசினால் உங்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் சிக்னல் பாதிப்பு நேரங்களில் கதிர்வீச்சின் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அப்போது என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா, அதிகமாக மொபைல் உபயோகிப்பதால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக நிறைய பேர் சொல்கிறார்கள். ஆனால் இன்று வரை அது நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் அதிக நேரம் மொபைல் பேசும்போது அதிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சு அதிக சூட்டை உண்டாக்கி உங்களுக்கு மூளை, காது, இதயம் போன்றவற்றை பாதிக்கும் வாய்ப்பு மிகவும் அதிகம். சுத்தமில்லாத கையால் செல்போனை உபயோகிக்கும் போது கைகளின் மூலம் பாதிப்பு செல்போனுக்கு பரவி காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். மேலும் செல்போன் உபயோகிப்பதால் ஏற்படும் மிக முக்கியமான பிரச்சனை கண் பாதிப்பு. பொதுவாகவே அதிகமான வெளிச்சம் மொபைல் ஸ்கிரீனிலிருந்து வெளிப்படும்போது கண்ணின் தசைகளுக்கு வலி எடுக்க தொடங்கும். முடிந்தவரை கண்களுக்கு மிக அருகில் வைத்து மொபைல் ஃபோனை பார்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த வெளிச்சத்தால் தலைவலி ஏற்படும், பிறகு கண்வலி ஏற்படும். எனவே 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை இடைவேளை எடுத்துக்கொள்வது சிறந்தது. 3வது நபர் மொபைலை பயன்படுத்தினால் நீங்கள் அந்த ஸ்கிரீனை சுத்தம் செய்துவிட்டு உபயோகித்தால் தொற்றுநோய் கிருமியிலிருந்து பாதிக்காமல் இருக்கலாம். சரியான முறையில் மொபைல் ஃபோனை பயன்படுத்த வேண்டும். இவற்றை நாம் நம்முடைய வசதிக்கேற்றாற்போல் அமர்ந்து கொண்டோ, நின்று கொண்டோ, படுத்து கொண்டோ பயன்படுத்துகிறோம். இதனால் கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, மேலும் கண் தசைகளில் வலி, தோள்பட்டை வலி போன்ற உடல் பாதிப்புகள் உண்டாகும். மேலும் மன நோய்க்கு கூட வழிவகுக்கும். அதாவது தன்னிச்சையாகவே செல்போனுடன் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நோமோஃபோபியா எனும் மனநோயை உண்டாக்கும். உதாரணமாக, அழைப்பு வருவதற்கு முன்னரே செல்போனை பார்க்கும் பழக்கம், அலாரம் அடிப்பதற்கு முன்னரே எடுத்து அலாரத்தை ஆஃப் செய்யும் பழக்கம், தூரத்தில் இருக்கும்போது செல்போன் அடிக்கின்றது என்று அலைபேசியை எடுத்து பார்க்கும் பழக்கம், அடிக்கடி மொபைல் ஸ்கிரீனை பார்க்கும் பழக்கம், இது போன்றவைதான் நோமோஃபோபியா என்று அழைக்கப்படுகிறார்கள். மேலும் மொபைல் ஃபோனை அதிகம் பயன்படுத்துபவர்கள் சில நேரங்களில் பயன்படுத்தாமல் இருக்கும்போது ஒரு விதமான அழுத்தம் உண்டாகும். மீண்டும் செல்போனை பயன்படுத்தும் வரை மனச்சோர்வு மற்றும் கோபம் உண்டாகும். மேலும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து உபயோகிப்பதால் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. எனவே மிகவும் முக்கியமான தேவைக்கு மட்டும் 4G 5G போன்ற ஆண்ட்ராய்டு மொபைல்களை பயன்படுத்த வேண்டும். அலைபேசிக்கு 2G 3G போன்ற பட்டன் ஃபோன்களை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. நன்றி.